Let's welcome Mrs. Chitra Swaminathan. வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஜெயா டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சித்ரா. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன். வீட்டிலேருந்தே 10 பேருக்கு சமைச்சு மெஸ்ஸுக்கெல்லாம் சமைச்சு கொடுக்குறோம் நாங்கள். ஓகே. பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் வந்து சமைச்சு கொடுக்குறோம் நாங்கள் வீட்டிலேருந்து. வெரி குட், சூப்பர்மா. வீட்டில் அப்போ ஹவுஸ் ஒய்ஃப்னு இல்லை, எல்லாம் செய்வீங்க. பசங்க என்ன பண்ணுறாங்க? பசங்க இருக்காங்களா? பசங்க நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி, 5 பிள்ளைங்க இருக்கிறாங்க வீட்டில். எல்லாருக்கும் டிஃபன் செய்து லஞ்சு செய்து எல்லாமே நான் தான். ஓகே, சூப்பர். அதனால் அக்காங்கெல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க, அதனால் நான் தான் பார்த்துப்பேன். நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க. இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் ஸ்பெஷல்? இன்னைக்கு முருங்கைக்கீரை ரசம் செய்யலான்னு. முருங்கைக்கீரையில் ரசம். ஓகே. அது ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஹீமோக்ளோபினுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. அது வெறுமா ரசம் கீரையாக பொரிச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ரசமானா பிள்ளைங்க எடுத்துப்பாங்க, அதனால அது ஹெல்த்தி. அதை நம்ம அப்படியே சூப் மாதிரியும் குடிக்கலாம், சாப்பாடுக்கும் பிசைஞ்சு சாப்பிடலாம், சூப் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே. முருங்கைக்கீரை ரசம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. முருங்கைக்கீரை ரசம் செய்ய தேவையான பொருட்கள்: முருங்கைக்கீரை 1 கப், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், கடுகு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், வரமிளகாய் 1, துருவிய தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 6 நம்பர், கல்லுப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. முருங்கைக்கீரை ரசம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கிட்டோம். இதில் ஃபஸ்ட்டு தண்ணி தேவையான அளவு. இதை வந்து நம்ம வீட்டில் அரிசி கழுவின தண்ணி ஊற்றினா இன்னும் ரொம்ப நல்லது. அதில் வந்து நிறைய இது ரிச் ப்ரோட்டீன்லாம் இருக்கும், அதை வச்சு நம்ம செஞ்சோன்னா இன்னும் நல்லா இருக்கும். சரி, இப்போ இன்னொரு கப் தண்ணி. ஓகே. இப்போ இதில் லைட்டாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு இந்த தண்ணிக்கு. இது நல்லா கொதிக்கணும். சரி, அது கொதிக்கிறதுக்குள்ள இந்த சோம்பு இது ஒரு 2 டீஸ்பூன், இது ஒரு ஸ்பூன், இது 2 டீஸ்பூன். இதை நல்லா பவுடர் பண்ணிக்கிட்டு, இது பவுடர் பண்ண பிறகு இதுலயே 4 வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. சோம்பு வந்து 1 டீஸ்பூன், ஆமா. சீரகம் 2 டீஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன், வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 5-6 சின்ன வெங்காயம். இதெல்லாம் வந்து கோர்ஸா பொடி பண்ணிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மிளகு 2 டீஸ்பூன், சீரகம் 2 டீஸ்பூன், சோம்பு வந்து 1 டீஸ்பூன், இதை ஃபர்ஸ்ட் ஒரு கோர்ஸா பொடி பண்ணிட்டு கூடவே வந்து ஒரு 5-6 சின்ன வெங்காயமும் சேர்த்து ஜஸ்ட் விப்பர்ல ஒரு ஓட்டி எடுத்து வச்சுக்கணும். நாம இப்போ ஃபர்ஸ்ட் இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம வந்து மிளகு, சீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம் இதை வந்து பாருங்க இந்த மாதிரி கோர்ஸா பொடி பண்ணிக்கணும். ரொம்ப நைஸா இருக்கக்கூடாது, நரன்னு அரைச்சிக்கணும். இப்போ நரன்னு அரைச்சாச்சு, இது ரெடியா இருக்கு. இப்போ இந்த பக்கம் கொதிக்கணும் இல்லையா, நமக்கு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ள நீங்க வந்து சொல்லுங்க, எப்போ வந்து நீங்க வந்து சமையல் பண்ண கத்துக்க ஆரம்பிச்சீங்க? நான் வந்து அப்போ படிக்கும்போதே அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஜாயிண்ட் ஃபேமிலினால எப்போவுமே நம்ம வீட்டில் கூட்டம் அதிகமாக இருப்பாங்க, அதனால அம்மா ஒண்டி சமைக்க முடியாதுன்னு சின்ன பிள்ளையிலேருந்தே நாங்கள் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்போம் அம்மாவுக்கு. அதேமாதிரி மேரேஜ் ஆனோடனே போன இடமும் மாமியார் வீட்டில் பெரிய வீடு, அதனால அங்கேயும் சமைக்கிற மாதிரி இருந்தது. அங்கேயும் அது அப்படியே கண்டினியூ. ரொம்ப நல்லா சமைப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதான் போகிற இடத்துலலாம் கண்டிப்பாக உங்களே சமைக்க வைக்கிறாங்க. ஆமாம், ஏன்னா நம்ம நிறைய கெஸ்ட்டுங்க வீட்டுக்கு வந்தாவே சரி, சித்ராவை பார்த்து மீட் பண்ணோன்னா கிச்சனில் தான் போய் பார்க்கணும், கிச்சன்ல தான் பேசணும் சொல்லுவாங்க. ஏன்னா நான் ஹால்ல இருக்கிற நேரத்தோட கிச்சன்ல தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். என் பிள்ளைங்களே சரி, அக்கா பசங்களும் சரி, அம்மா ஏதாச்சும் வேணும்னா சித்தி அப்படிலாம் கூப்பிட மாட்டாங்க, எல்லாருமே அம்மாவை தான் கூப்பிடுவாங்க. சித்தாம்மாவை கேட்டாதான் எல்லாம் செஞ்சு தருவாங்க. எல்லாம் நான் சொல்ல, என் அம்மாவை போய் கேட்கலம்மா நீ தாம்மா கிச்சன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வீட்டுல சமையல்னாவே நம்ம தான் அப்படின்னு சொல்லி. நீங்க இப்போ சமைக்க ஆரம்பிச்சிங்க இல்லையா சின்னப்போ, என்ன ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டீங்க ஞாபகம் இருக்கா ஏதாவது? எனக்கு ஸ்பெஷல்னாவே சிக்கன் பிரியாணினா வீட்டில் பசங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நூடுல்ஸ், வெஜ்ஜி நூடுல்ஸ் அது மாதிரி எக் ரைஸ் டக்குன்னு பசங்களுக்கு வேணும், அம்மா எனக்கு வெஜ்ஜி நூடுல்ஸ் செஞ்சு தந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாக்கெல்லாம் பிடிச்சிட்டு வரப்படை அது மாதிரி. நாங்க எங்க மாமியார் வீடு வந்து மாயாவரம், அங்கதான் இதெல்லாம் ஸ்பெஷல். ஆக்சுவலா இந்த ரசமோட ஸ்பெஷல் முருங்கீரை தண்ணிச்சாறுன்னு சொல்லுவாங்க. முருங்கீரை தண்ணிச்சாறு. ஆமா, அங்க வந்து வீட்டுக்கு வீடு முருங்கை மரம் இருக்கும். எல்லாம் கடையில போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை, டக்குன்னு குயிக்கா போய் வீட்டுல உடைச்சி முருங்கீரை இது பண்ணி
செஞ்சிருவாங்க. ஓகே. அது ஹெல்த்தியாவும் இருக்கும். வீக்ஸ்லி கண்டிப்பா 2 days இது ஊர் சைடுல எல்லாருமே செய்வாங்க. ஓ சூப்பர். அதனால அது ரொம்ப இது ஃபேமஸ். மாயவரம் ஸ்பெஷல். மாயவரம் ஸ்பெஷல் மாதிரி. இது வந்து நம்ம சாதத்துல போட்டு பிசைஞ்சு ஆமா, சாப்பிட நல்லா பிசைஞ்சு இருக்கும். சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் வந்து பருப்பு துவையல் பண்ணுவோம் நாங்க. பருப்பு துவையலும் முருங்கீரை ரசம் வச்சாவே போதும். ஓ செமையா இருக்கும். ஆனா இதுல நம்ம புளி சேர்க்கல. புளி கிடையாது. ஓகே. இப்ப டயட்டா இருக்கவங்க கூட சேர்த்துக்கலாம். சில பேர் புளி எல்லாம் அவாய்ட் பண்றவங்க வந்து இது நல்லா தேங்காய் பாலும் வயிற்றுக்கு புண்ணெல்லாம் ஆத்தும். இது ஹீமோகுளோபின் நிறைய கொடுக்குறது. அதனால முருங்கீரை பிள்ளைங்க எல்லாம் வெறுமையா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ரசமானா அது சூப் அப்படியே அந்த இறங்கி அந்த ரசம் இருக்கனால அதை சாப்பிட்டுருவாங்க சாப்பாடுல கொடுத்தாலும். அதனால அது ஈஸியாவும் இருக்கும். குயிக்கா செய்யறதும் இது. அதனால அடிக்கடிக்கு செய்வாங்க ஊர்ல எல்லாம். ஓகே. இது மாயவரம் உங்க மாமியார் வீட்டு ஸ்பெஷல். ஓகே. உங்க மாமியார் கிட்ட என்ன ரெசிபி எப்படி கத்துக்கிட்டீங்க? எங்க மாமியாரோட எங்களுக்கு ரிலேட்டிவ் எல்லாமே மாயவரம் தான். எங்க அத்தை எங்க அக்காங்க அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்ததான் அப்படியே நாங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இதெல்லாம். உங்க மாமியாரோட ஸ்பெஷல் டிஷ்? எங்க மாமியார் டிஷ் எல்லாம் நிறைய செய்வாங்க. அவங்க எல்லாம் இல்ல ஏதாவது ஒண்ணு ஸ்பெஷலா நீங்க வந்து கத்துக்கணும்னு நினைப்பீங்கல்ல? அவங்க போலி எல்லாம் நல்லா செய்வாங்க. காரப்போலி இனிப்பு போலி எல்லாம் நான் சொல்லுவேன். வீட்டுல எந்த தீபாவளினா பலகாரம் 1-2 செய்ய மாட்டாங்க. நிறைய வீட்டுல பெரிய குடும்பம். அவங்க எப்பவுமே கையில தான் செய்வாங்க. கடையில எல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்க கூடாது. அன்னைக்கு செஞ்சு அன்னைக்கே படைக்கணும் சொல்லுவாங்க. ஃப்ரெஷ்ஷா பண்ணி செய்யணும். அது மாதிரி கத்துக்கிட்டீங்கல்ல. இப்ப பசங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா உங்களை எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னு கேட்பாங்கல்ல. இப்ப நீங்க ரெடியா இல்ல, வந்த உடனே கேட்டா என்ன பண்ணி கொடுப்பீங்க? ரெடியா டக்குன்னு உடனே தோசை மாவு இருந்தா நம்ம வந்து குழிப்பணியாரம் பண்ணி குழிப்பணியாரம் கார சட்னி அதெல்லாம் செஞ்சு தரும். பஜ்ஜி கேட்பாங்க பிள்ளைங்க. பஜ்ஜி மாவு வீட்டுல ரெகுலரா இருக்கும். அக்காலாம் வீட்டுல இருந்தா வீக் ஆஃப்னா வீட்டுல இருந்தா பால் கொழுக்கட்டை செஞ்சு தாயண்டி அதெல்லாம் நான் செய்யறதுனால உப்பு உருண்டை செஞ்சுதா அதெல்லாம் செஞ்சு தர சொல்லுவாங்க. நீங்க எப்படி இப்படி சமையல் பண்ணி கொடுத்துடணும்? உங்க கேட்கறதையும் செஞ்சு கொடுக்கறதுக்கு டைம் இருக்கு. ஈவினிங் டைம் இருக்கும். அதனால அந்த கேஃப்ல செஞ்சு தந்துறது. மார்னிங்கும் பசங்கிட்ட நைட்டே கேட்டுப்பேன் என்ன லஞ்ச் வேணும் சொல்லிருங்க. அவங்களுக்கு தனியா செய்யும்போது இவங்க பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் தண்ணியில மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டோம். இப்ப அது நல்லா கொதிச்சிட்டு இருக்கா. இப்ப நம்ம இந்த பொடி தானே சேர்க்க போறோம். சேர்த்துடலாம். அதாவது மிளகு, சீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம் எல்லாமே போட போறோமா? இல்ல இது ஆஃப் போதும். கொஞ்சம் செய்யணும். தேவையானது போட்டுக்கலாம். இது மிச்சம் இருந்தா நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். ஆனா சின்ன வெங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணனால அது இது பண்ண முடியாது. அது இல்லாம தனியா செய்யணும் தான் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு மட்டும் பொடி பண்ணி. ஆமா. ஓகே. இப்ப தேவையானது போட்டுறோம். இதுவும் நல்லா கொஞ்சம் கொதிச்ச பிறகு ஒரு 5 minutes கொதிச்சா போதும். ஓகே. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? நாம தேங்காய் பேஸ்ட் பண்ணி இதுல போடணும். ஓகே. தேங்காய் எவ்வளவு எடுத்துக்கணும்? ஒரு 2 ஸ்பூன் எடுத்தா போதும். 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் சொல்லலாம் இல்லையா? ஆமா. ஓகே. இப்ப தேங்காய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காவை நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப தேங்காய் நம்ம அரைச்சாச்சு. இப்ப தேங்காயும் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. என்ன பண்ண போறோம்? இப்ப இதுல மிக்ஸ் பண்ணி பண்ணிடலாம். நல்ல வாசனையா இருக்கு. ஆமா. அந்த மிளகு சீரகத்தோட வாசனை நல்ல டைஜஷன் ஆகும். இது ஒரு கரண்டி வச்சு கலரிடலாம். இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன சொன்னீங்க? பருப்பு துவையல். அது எப்படி பண்ணணும்? அது கடலப்பருப்பும் காஞ்சி மிளகும் கடாயில் லைட்டாக 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வறுத்து அதில் தேங்காய் 4-5 பல்லு பூண்டு அந்த புளி நெல்லிக்களவு தேவையான அளவு உப்பு போட்டு. இதுல புளி இல்ல. ஆமா. புளி வரும்போது கரெக்டா இருக்கும். சூப்பரா இருக்கும். இது எப்படி நல்லா கொதிக்கிறமா நுரைச்சு வந்தா போதுமா? நுரைச்சு வந்தா போதும். தேங்காய் ஓவரா குக் பண்ண வேண்டாம். ஆமா ஆமா. அது லைட்டா இப்படி கொதிக்கும் போது இந்த முருங்கீரையை போட்டு கொதிக்க விடக்கூடாது. லைட் சூடானோடனே கேஸ் ஆஃப் பண்ணிடணும். சரி. ஏன்னா இந்த ரசத்துலயே வந்து அதுதான் மெயின். அப்புறம் தேங்காய் பிரிஞ்சு மாதிரி வேற வந்து. ஆமா. பாருங்க இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இப்ப நம்ம ஆஃப் பண்ணல, சிம்ல வைக்கிறோமா? இல்ல அப்படியே இருக்கட்டுமா? சரி. இப்போ இதெல்லாம் கீரையை ஆட் பண்ணணும். முருங்கீரை. இப்ப முருங்கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கீரை சேர்த்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம்? 2 minutes இருந்தாவே போதும். அந்த சூட்ல ஹீட்லயே அது வெந்துரும். சரி சரி. ஓவர் குக் ஆக வேணாம். டக்குன்னு மூடவும் கூடாது. முருங்கீரை தட்டை போட்டு. மோஸ்ட்லி வந்து கீரையை வந்து ஓப்பன்ல தான் வைக்கணும். ஆமா. அது சொல்லியே விடுவாங்க. ஆமா. ரசத்தையும் மூட மாட்டோம், முருங்கீரையும் மூடக்கூடாது. கீரைங்களையும். இப்போ இது கொச்சுன்னு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்து இதை தாளிச்சு கொட்டிக்கலாம். ஃபினிஷ். 2 டீஸ்பூனுக்கு எண்ணெய். ஒரு பிச்சு கடுகு பருப்பு கொஞ்சம். ஆமா.
நல்ல மிளகா. அவ்வளோதான், நம்மளுடைய முருங்கைக்கீரை ரசம் ரெடி. இதை நல்ல சுட சாதத்துல நல்லா ஓட ஓட பிசைஞ்சிட்டு நீங்க சொன்ன மாதிரி அந்த பருப்பு தொகையிலையும் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஏன்னா நம்ம அந்த பருப்பு தொகையில புளி சேர்க்கறதுனால இதுல புளி இல்லைனாலும் தெரியாது, ரெண்டும் காம்பினேஷன் கரெக்டா வந்துடும். இதை நீங்க சூப் மாதிரியும் குடிக்கலாம். நல்லா உடம்பு முடியல அப்படின்னு நினைச்சீங்க, நல்ல ஜுரமா இருந்ததுனாலும் இதை எடுத்து இதை கொடுத்தனா உடனே சரியாயிடும், கலகலன்னு ஆயிடும். ஆமா, இல்ல மிளகு சீரகெல்லாம் இருக்குல்ல, சோம்பு டைஜஷனுக்கும் சோம்பு எல்லாருமே ஹெல்த்தியாவும் இருக்கும் இது. ஓகே, இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாமா? இப்போ முருங்கைக்கீரையில் ரசம் பண்ணோம் இல்லையா, இந்த முருங்கைக்கீரையை தவிர வேற என்ன கீரைலாம் போடலாம்? வேற எதில் இந்த மாதிரி இதே பேஸாக வச்சு பண்ணலாம்? இல்லை, மந்த தக்காளி கீரை அது வந்து ஆமாம், அது வந்து வயிற்றுல இருக்கிற பொண்ணுக்கு சட்டுன்னு ஆறணும்னா அந்த கீரை யூஸ் பண்ணிப்பாங்க. அது சூப்பாகவே வச்சு பசங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். அது அப்புறம் வெஜிடபிள்ஸ் அது மாதிரிலாம் கட் பண்ணி மஷ்ரூம், பசங்களுக்குலாம் இப்போ மஷ்ரூம்லாம் ரொம்ப லைக் பண்ணி பிடிக்கல, அதையும் அது மாதிரி பண்ணி அவங்களுக்கு குக் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, அது சரி. இன்றைக்கி வந்து எங்கள் ஷோக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு முருங்கைக்கீரை ரசம் பண்ணி காமிச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். தேங்க்யூ. இன்றைக்கி நான் இந்த முருங்கைக்கீரை ரெசிபி செஞ்சேன். அதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், பசங்களுக்கு கொடுங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவிக்கு நன்றி. இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. பச்சை பயிர் வந்து குழம்பு பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரையில் ஒரு ரசம். ரெண்டுமே நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த முருங்கைக்கீரை ரசம் வந்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்கள் சாதத்துலையும் பிசைஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி அதுக்கு வந்து புளி சேர்த்த ஒரு பருப்பு தொகையில் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து 2 ரெசிபியுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க.